ஹாய்! இது என்ன தெரியுமா? ஏன்டா இது தெரியாதா? இது தெரியாத ஆளே இல்ல. இது பச்சை குழந்த சொல்லிரும். இது பேர் டெஸ்டரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் நான் ஏன் இதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இந்த டெஸ்ட் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு காட்டலான்னு தான். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு தெரியாது இருக்கும். அவங்களுக்கோசரம். ஓகேங்களா? இந்த டெஸ்டர யூஸ் பண்ணாத ஆளே இல்ல. எலக்ட்ரிஷியனும் இல்ல. என்ஜினியரும் இல்ல. ஓகேவா? இந்த டெஸ்டர் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். சரி வாங்க இந்த டெஸ்ட் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த மெட்டல்ல 230 வோல்ட் குடுக்குறோம் அப்படின்னா, எப்படி வந்து நியூட்ரல் இல்லாம லைட் எரியுது. ஓகே. ஸ்விட்ச் போட்டதுமே பவர் இருக்குதா இல்லையான்னு நம்ம செக் பண்றோம். பட் லைட் எப்படி எரியுது? ஒரு லைட் எரியணும் அப்படின்னா, ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து தேவை. அதுக்கு நம்ம 230 வோல்ட் குடுக்குற இந்த மெட்டல்ல ஸ்விட்ச் சாக்கெட்ல வந்து நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணி உள்ள இன்செர்ட் பண்றோம். லைட் மட்டும் எரியுது. ஆனா எப்படி எரியுது இது? அப்படின்னு நீங்க என்னைக்காவது வச்சிருக்கீங்களா? நம்ம வந்து இத ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. இத ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கட்டிங் பிளேட் எடுத்துக்கலாம். அப்புறம் மேல இருக்க ஸ்க்ரூவ வந்து கழட்டிக்கலாம். ஓகேங்களா? கழட்டிட்டு உள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. அப்புறம் வந்து ஃபியூஸ் லைட் ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 1 மெகா ஓம். இப்போ நம்ம 230 வோல்ட் குடுக்குறோம் அப்படின்னா, இது கன்வெர்ட் பண்ணி லோ வோல்டேஜா கன்வெர்ட் ஆகி இந்த ஃபியூஸ் பல்புக்கு வந்து சப்ளை போகுது. ஓகேங்களா? இப்படி தான் இந்த 230 வோல்ட்லேருந்து நமக்கு லைட் எரியுது. ஓகேங்களா? நாம இந்த டெஸ்ட்ட வந்து க்ளோஸ் பண்ணிறலாம். ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம டெஸ்ட்டரையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு, நாம இந்த சாக்கெட்ல இந்த டெஸ்ட்டர வைக்கிறோம். ஏன் லைட் எரியவே இல்ல? நீங்க இத நோட் பண்ணீங்களா? ஏன் லைட் எரியவே இல்லன்னு? நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. சாக்கெட்லயும் வச்சாச்சு. லைட் எரியவே இல்ல. என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணம் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு லைட் எரியணும் அப்படின்னா, ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் தேவை. ஆமா தானே? இப்ப நம்ம ஃபேஸுக்கு குடுத்துட்டோம். நியூட்ரலுக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம தனியாவா சாக்கெட்லருந்து எடுத்து குடுக்க முடியும்? அதனால நம்ம நிக்கிறோம் இல்ல கீழ, பூமியிலிருந்து எர்த்திங்க எடுத்துக்கும். ஓகேங்களா? அது நியூட்ரலா கன்வெர்ட் ஆகி, நம்ம பாருங்க, இப்ப கையில டச் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. ஓகே. டச் பண்ணி பார்க்குறேன். ஃபேஸ் வந்து 230 வோல்ட்டா 1 மெகா ஓம் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபியூஸுக்கு ஃபேஸ் போயிருது. நம்ம நிற்கிறம்போது எர்த்திங்கிலிருந்து நியூட்ரல் வந்து எடுத்துக்குது. இப்படி தான் வந்து இந்த லைட் வந்து எரியுது. அப்படி தான் ஆப்ரேட் ஆகுது. ஓகேங்களா? இதுவே நமக்கு இப்போ டஸ்ட்டு எரியுது. ஓகே. 230 வோல்ட் வந்து லைட் வந்து எரியுது. ஃபேஸ் குடுத்தாச்சு. அந்த நியூட்ரல் வழியா நம்மளுக்கு எர்த்திங் வரும். பட் இருந்தாலும் நம்முடைய கையில வந்து லேயர் லேயரா இருக்கிறனால அந்த தோல்கள் நமக்கு வந்து சென்சிட்டிவா இருக்காது. இதுவே வந்து தோலான இருக்க சென்சிட்டிவான பிளேஸ்ல வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா, இண்டக்ஷன் வரும். அதனால யாரும் வந்து வைக்காதீங்க. ஒரு வேள உள்ள ரெசிஸ்டன்ஸ் எதனா போயிருந்துச்சு அப்படின்னா, டைரக்ட்டா கரண்ட் வர வாய்ப்பு இருக்கு. தப்பி தவறி கூட ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஓகேங்களா? இப்படியே ஷேக் அடிச்சா கூட அந்த டெஸ்ட்ட தூக்கி போட்டுட்டு வேற டெஸ்டர் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணிக்கோங்க. ஒரு வேள நான் இதில ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா, நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகேங்களா? அப்புறம் இந்த டெஸ்டர் வந்து எல்லாரும் வீட்ல வாங்கி வச்சுக்கோங்க. பவர் செக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து இது ப்ரமோஷனுக்கோசரம் சொல்லல. டெஸ்டர் பயன் இருந்துச்சு அப்படின்னா, நாம எல்லாத்துமே செக் பண்ணிக்கலாம். எலக்ட்ரீஷியன கூப்பிடணும் அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? அதுக்காக எலக்ட்ரீஷியன தப்பா குறைவா போடுறேன் அப்படின்னு நினைச்சிராதீங்க. ஓகே. அப்புறம் ஹேவ் எ நைஸ் டே ஃபார் டாட்டா. பாய் பாய்.